பிரான்சில் கணவர் வணிக பயணத்தில் இருந்ததால் வீட்டில் தனியாக இருந்த பெண் ஒருவர் மர்ம நபர்கள் தங்களது வீட்டிற்குள் நுழைய முயன்றதால் பெரும் அச்சத்திற்கு உள்ளாகியுள்ளார். உடல்நிலை சரியில்லாத நிலையில் பிரெஞ்சு மொழி சரளமாக பேச தெரியாத காரணத்தினால் இந்த அனுபவம் அவருக்கு மேலும் மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளது. 93வது பிராந்தியத்தில் நள்ளிரவு 1 மணி அளவில் வீட்டிற்குள் நுழைய முயன்ற நபர்கள் நாய்கள் குறைத்த சத்தம் கேட்டு கதவை தட்டி உடைக்க முயற்சித்தது நிலைமையை மேலும் மோசமாக்கியுள்ளது. அந்த பெண்மணி தைரியத்துடன் வீட்டின் அனைத்து விளக்குகளையும் எரியவிட்டு நாய்களை பின்புறம் வெளியே விட்ட பிறகு மீண்டும் உள்ளே பூட்டிக் கொண்டார். சிறிது நேரத்தில் மர்ம நபர்கள் சென்றுள்ள நிலையில் எந்த தொந்தரவும் ஏற்படவில்லை என்றாலும் அச்சத்தின் காரணமாக இரவு முழுவதும் அவர் உறங்கவில்லை. கணவர் அடிக்கடி பயணம் செய்யும் நிலையில் வீட்டில் தனியாக இருப்பது இப்போது அவருக்கு பெரும் பயத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வருத்தமளிக்கும் அனுபவத்தை கேள்விப்பட்ட பலர் அவருக்கு ஆறுதல் கூறியதுடன் வீட்டிற்கு தேவையான பாதுகாப்பை மேம்படுத்த அவசர நடவடிக்கைகளை எடுக்கவும் பரிந்துரைத்தனர். முதலில் அந்த பகுதியில் வேறு ஏதேனும் திருட்டு முயற்சிகள் நடந்திருக்கின்றதா என்பதனை கண்டறிய உள்ளூர் போலீசாருடன் பேசுவது அவசியம் என அறிவிக்கப்பட்டது. போலீசார் வீட்டிற்கு வந்து பாதுகாப்பு குறித்து ஆய்வு செய்யவும் சேதங்கள் இல்லாவிட்டால் வீட்டு பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான ஆலோசனைகளை வழங்கவும் வாய்ப்புள்ளது. மிக முக்கியமாக ஒரு திருட்டு எச்சரிக்கை அமைப்பை நிறுவுமாறு போலீசாரால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.